Hi viewers, welcome to our channel. Today we are going to lesson standard 9th science unit 23 economic biology பொருளாதார உயிரியல் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? Learning objectives. First, after completing this lesson, student will be able to know about horticulture and floriculture. எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் அண்டு floriculture பற்றி. Classify biomass and know their importance. Next, differentiate between hydroponics, aquaponics and aeroponics. Know the importance of dairy farming and cattle breeds. Gain knowledge on the aspects of aquaculture and pisciculture. Gain awareness on vermicomposting methods and the benefits of vermicompost. Identify the commercial products obtained from apiculture. Okay, lesson குள்ள போலாமா? First introduction. என்ன கொடுத்துருக்காங்க இன்ட்ரோடக்ஷனில்? The gift of nature is almost unlimited and thus a variety of useful products are obtained from plants. பிளான்ட்ஸ்லேருந்து என்னது நம்மளுக்கு பல வகையான பயனுள்ள பொருட்கள் நம்மளுக்கு நன்கொடைய கிஃப்டாக வந்து நம்மளுக்கு இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எக்கனாமிக் uses of plants are varied and therefore the scope for improvement and their cultivation is immense. என்னது பொருளாதார முக்கியத்துவம் ரொம்ப தாவரங்களோட பொருளாதார முக்கியத்துவம் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அவற்றை மேம்படுத்துவதற்கும் அவற்றை என்ன பண்ண போகிறோம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் கல்டிவேஷன் என்னது பயிரிடுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு. Floriculture and horticulture have gained considerable public attraction. என்னது ஃப்ளோரிகல்ச்சர்னா என்னது பூக்கள் வளர்த்தல், பூ வளர்த்தல்னு சொல்லுவாங்க. ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மக்களிடையே என்ன பண்ணுது நல்லதொரு விழிப்புணர்வை என்ன பண்ணுது ஏற்படுத்தியிருக்கு, நல்லா அட்ராக்ட் பண்ணியிருக்கு பப்ளிக்கை வந்து. பூ வளர்க்குறதுலாம் உங்களுக்கு பிடிக்கும்ல, தோட்டம் அமைக்கிறது அது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு இது, அதான் கன்சிடரபிள் பப்ளிக் அட்ராக்ஷன். இன் ரீசன்ட் சீனரி மோர் எம்பேசிஸ் இஸ் கிவன் டு த ப்ரோக்ரஸ் ஆஃப் எக்கனாமிக் aspects of zoology like aquaculture, culture of fish, prawn, crabs, pearl and edible oysters, vermiculture, apiculture and dairy farming, which are gaining more important as animal based farming due to their economic and commercial values. என்ன சொல்கிறாங்க, பூ வளர்த்தலும் ஃப்ளோரிகல்ச்சரும் ஹார்டிகல்ச்சரும் நம்மளுக்கு மக்களிடையே அட்ராக்டை ஏற்படுத்துகிற மாதிரி என்னது இப்போ இருக்கிற நம்ம தற்போதைய சூழ்நிலையில் என்னது நீர் உயிரி வளர்ப்பு. அப்படி அக்வாகல்ச்சர் அப்படின்னா வாட்டரில் என்னது உயிரிகளை வளர்க்குறது. என்னென்னது ஃபிஷ் சொல்வோம், ப்ரான் இறால் வந்து நண்டு முத்து, அப்புறம் எடிபிள் ஆயிஸ்டர்ஸ்லாம் வளர்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் என்னது வெர்மிகல்ச்சர் அப்படிங்கிறது மண்புழு வளர்ப்பு. அப்புறம் எபிகல்ச்சர் அப்படிங்கிற தேனீ வளர்ப்பு. நெக்ஸ்ட்டு இந்த டேரி ஃபார்மிங் அப்படிங்கிறது கால்நடை வளர்ப்பு. இந்த மாதிரி பொருளாதாரம் நம்மளுக்கு வந்து அம்சங்களை சேர்ந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸாக இது என்ன பண்ணுறோம் பேஸ் பண்ணி இதில் வளர்க்குறோம். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்மளுக்கு இருக்குது. ஓகே, அனிமல் ஃபார்மிங் வந்து animal farming has now become an agro-based entrepreneurship and is beneficial to rural farmers. என்ன சொல்கிறாங்க, வணிக ரீதியாகவும் பொருளாதார பயனுக்காகவும் என்னது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. கால்நடை வளர்ப்பு, அனிமல் ஃபார்மிங் என்னது கால்நடைகளை வளர்க்குறது விவசாயம் சார்ந்த தொழிலாக மாதிரி எப்படி கிராமப்புற மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, ரூரல் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. We will study about them elaborately in this lesson. நம்ம விரிவாக அதில் பார்க்கலாமா? First, horticulture. Horticulture is a branch of agriculture that deals with cultivation of fruits, vegetables and ornamental plants. Horticulture அப்படிங்கிறது என்னது தோட்டக்கலை. தோட்டத்தில் என்ன வளர்ப்போம், எதை கல்டிவேட் பண்ணுவோம்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஆர்னமெண்ட் பிளான்ட்ஸ் எல்லாம். The word horticulture is derived from the Latin words hortus meaning garden. Hortus அப்படிங்கிறோட மீனிங் என்ன லத்தீன் வேர்டில் கார்டன் அர்த்தம். அண்ட்
கலரே அப்படிங்கிற மீனிங் டு கல்டிவேட் அப்படிங்கிற மீனிங்ஸ்லேருந்து வருது, அதுலேருந்து டிரைவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஹார்டிகல்ச்சர் இஸ் போத் எ சயின்ஸ் அண்ட் an art of growing plants with improved growth, quality, yield and with resistance to disease, insects, stress, etc. ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு அறிவியல் போத் ஆஃப் சயின்ஸ், அறிவியல் மற்றும் கலை சார்ந்த ரெண்டையும் என்னது உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. போத் எ சயின்ஸ் அண்ட் an art அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரோவிங் பிளான்ட்ஸு என்னது தாவரங்களை வளர்ப்பதற்காக இம்ப்ரூவ்டு க்ரோத் வளர்ச்சி, என்னது அதோட வளர்ச்சி, தரம், குவாலிட்டி, ஈல்டு அதோட மகசூல் இதெல்லாம் என்ன பண்ண, அதே வேளையில் நோய்கள் என்னது பூச்சிகள் தாக்காமல் இருக்கிறதுக்காக ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் இந்த தாவரங்களை நம்ம வந்து உருவாக்குறது, க்ரோவிங் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி தாவரங்களை நம்ம உருவாக்குறத பற்றி இதில் இருக்குது ஹார்டிகல்ச்சரில். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் 4 மெயின் கிளாஸஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இருக்குது. என்னென்ன ஹார்டிகல்ச்சர் இருக்குது? பொமோலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரூட் ஃபார்மிங், பழம் செடிகளை என்னது வளர்க்குறது தான் பொமோலஜின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒலரிகல்ச்சர் இந்த காய்கறி பண்ணையை வெஜிடபிள் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, காய்கறி பண்ணைகள் அமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, காய்கறி தோட்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரிகல்ச்சர் என்னது பூந்தோட்டம் அமைக்கிறாங்களா, ஃப்ளவர் ஃபார்மிங் அதுதான் ஃப்ளோரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படிங்கிறது என்னது நில அமைவு தோட்டங்கள் அப்படின்னு, லேண்ட்ஸ்கேப்னா நில அமைக்கிற அந்த தோட்டங்களை பற்றி சொல்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், பொமோலஜின்னு என்னது ஆர் ஃப்ரூட் ஃபார்மிங், பழங்களை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? பல வகையான மரங்கள், பழத்தை உண்டு பண்ணக்கூடிய மரங்கள், அதை எப்படி கல்டிவேட் பண்ணுறது ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா. த டேர்ம் பொமோலஜி அப்படிங்கிறது எந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா டிரைவ்டு ஃப்ரம் த லத்தீன் வேர்டு போமம். லத்தீன் வேர்டு என்னது போமம் அண்டு ஃப்ரூட் ஸ்டடி. லாஜின்னா என்னது ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இந்த மீன்ஸ் வந்து லாஜி அப்படிங்கிறது ஸ்டடி அப்படிங்கிற லத்தீன் வேர்ட்லேருந்து சொல்கிறாங்க பொமோலஜி அப்படிங்கிற. இதோட டீல்ஸ் வித் இது எதுக்காக அப்படின்னா இந்த பொமோலஜி ஃப்ரூட் ஃபார்மிங் யூஸ் பண்ணுறோன்னா இட் டீல்ஸ் வித் டெவலப்மெண்ட். எதை டெவலப்மெண்ட் பண்ணுறோம்? என்கேஜ் ஆஃப் ஃப்ரூட் குவாலிட்டி, பழங்களோட தரத்தையும். கல்டிவேஷன் டெக்னிக்ஸ்னால் என்னது அது வந்து உற்பத்தி முறைகள், அதை எப்படி கல்டிவேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பீரியட்ஸ், அதோட உற்பத்தி காலத்தை எப்படி நம்ம வந்து முறைப்படுத்துவது. நெக்ஸ்ட்டு அண்டு ரிடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு அது உற்பத்தி செலவை எப்படி பழங்களை எப்படி பழங்களோட உற்பத்தி செலவை நம்ம எப்படி குறைக்கிறது, ரிடக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இதோட நோக்கங்கள். ஓகேவா? ஃப்ரூட் ஃபார்மிங் பொமோலஜி ஆர் ஃப்ரூட் ஃபார்மிங். நெக்ஸ்ட்டு ஒலரிகல்ச்சர் ஆர் வெஜிடபிள் ஃபார்மிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒலரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காய்கறி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. காய்கறி வெஜிடபிள் ஃபார்மிங். ஒலரிகல்ச்சர் இஸ் த சயின்ஸ் ஆஃப் க்ரோவிங் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள் ஃபார்மிங் கேன் பி கிளாசிஃபைடு. ஒலரிகல்ச்சர் இஸ் த சயின்ஸ் ஆஃப் க்ரோவிங் வெஜிடபிள்ஸ். காய்கறி தாவரங்களை வளர்க்கிறத பற்றிய ஒரு சயின்ஸ், அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஜிடபிள் ஃபார்மிங் கேன் பி கிளாசிஃபைடு எப்படி வகைப்படுத்துகிறாங்க இன்ட்டு கிச்சன் ஆர் நியூட்ரிஷன் கார்டனிங்னு என்னது சமையலறை அல்லது உணவு தோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம், நியூட்ரிஷன் கார்டனிங். அண்டு கமர்ஷியல் கார்டனிங்ஸ், வணிக ரீதியாக அமைக்கக்கூடிய தோட்டங்கள் தான் என்னது கமர்ஷியல் கார்டனிங். வெஜிடபிள் ஃபோர்சிங் அப்படின்னா என்னது செயற்கை ஆர்டிஃபிஷியலாக வளர்க்குறது, செயற்கை காய்கறி தோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கிச்சன் கார்டனிங் பற்றி பார்க்கலாம். கிச்சன் கார்டனிங் அப்படின்னு என்னென்னா கிச்சன் கார்டனிங் இஸ் க்ரோவிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இஸ் ஸ்மால் ஸ்கேல் அட் ஹவுஸ் ஹோல்டு. என்னது கொஞ்சம் வீட்டை சுற்றி சின்ன காய்கறிகள் வந்து நமக்கு தேவையான காய்கறிகளை வீட்டை சுற்றி சிறிய அளவில் வளர்க்குறது தான் சொல்லுவாங்க கிச்சன் கார்டனிங். என்னென்ன வளர்க்கலாம்? பீன்ஸ், கேபேஜ், லேடிஸ் ஃபிங்கர், டொமேட்டோ, பிரிஞ்சால், கேரட், ஸ்பைனாக் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நம்ம கிச்சன் கார்டனிங்கில் நம்ம இதெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஆரோக்கியமான நல்ல காய்கறிகளை நம்ம விளை வச்சு சாப்பிடலாம். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் பேட் என்ன செய்திகள், இன்ஃபர்மேஷன் தகவல் துளி என்னன்னு பார்க்கலாமா. உழவன் செயலி ஆப் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கு, லான்ச் பண்ணியிருக்கு உழவன் செயலி அப்படிங்கிறது ஃபார்மருக்காக லான்ச் பண்ணியிருக்கு. இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன்.
கைபேசி மூலமாக இது அப்ளிகேஷன் இட் கேன் பி இது எதுக்காக யூஸ்டு பை ஃபார்மர்ஸ் வந்து விவசாயிகள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா டு கேதர் இன்ஃபர்மேஷன் ஆன் ஃபார்ம் சப்சிட்ஸ் என்னது விவசாய மானியங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் விவசாய உபகரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. கிராப் இன்சூரன்ஸ் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் என்னது பயிர் காப்பீட்டு தகவல்களையும் அதோட வெதர் கண்டிஷன்ஸும் என்னது அதை பற்றி தகவல்களை அவங்க பெற முடியும். இன்ஃபர்மேஷனை பெறுறதுக்காக இந்த செயலி வந்து உருவாக்கியிருக்காங்க. உழவன் செயலி அப்படிங்கிறது. இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் அவைலபிள் ஸ்டாக் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் இன் லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்டோர்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அரசு மற்றும் தனியார் நிலையங்களை என்ன பண்ணுறாங்க விதை சீட்ஸையும் என்னது உரங்கள் ஃபெர்டிலைசர்ஸரும் என்ன பண்ணியிருக்காங்க சேமித்து வச்சுருப்பாங்க. எவ்வளோ கையிருப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் கார்டனிங் பற்றி பார்க்கலாம். வணிக தோட்டங்கள் இது எப்படி அப்படின்னா இட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல் டு பி சோல்டு இன் மார்க்கெட்ஸ். இது பெரிய அளவில் விற்பனை செய்கிறது நோக்கத்தோட என்ன பண்ணுறது மார்க்கெட் என்னது மார்க்கெட் சோல்டு இன் மார்க்கெட் விற்பனை செய்ய நோக்கத்தோட இது பெரிய அளவில் காய்கறிகளை உற்பத்தி செய்யும் முறை தான் இது. கமர்ஷியல் கார்டனிங் தோட்டத்தில் பெரிய அளவில் உற்பத்தி செஞ்சு அதை சேல்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் ஃபோர்சிங் அப்படிங்கிறது என்னது செயற்கை காய்கறி தோட்டம். It is this method of growing vegetables in buildings, greenhouse, gold farms and under other artificial growing conditions. இதனால் என்ன இது எப்படி க்ரோ பண்ணுவாங்க அப்படின்னா பில்டிங்ஸ் கட்டடங்களில், க்ரீன் ஹவுஸ்னால் என்னது பசுமை வீடு, கோல்டு ஃபார்ம்ஸ்னால் குளிர்சாதன பண்ணைகள் சொல்லுவாங்க, அண்டர் அதர் ஆர்டிஃபிஷியல் க்ரோவிங் கண்டிஷன்ஸ் பிற செயற்கையான சூழ்நிலையில் காய்கறி வளர்க்க முறையை தான் வெஜிடபிள் ஃபோர்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இட் இஸ் த மோஸ்ட் இன்டென்சிவ் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் க்ரோவிங். இது என்னது காய்கறிகளையும் வளர்க்க இது ரொம்ப அதிக மோஸ்ட் இன்டென்சிவ் டைப் வெஜிடபிள் க்ரோவிங். இதில் என்னென்ன க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கேபேஜ், டொமேட்டோ, பிரிஞ்சல் எக்ஸட்ரா அதெல்லாம் க்ரோத் பண்ணலாம். இதை வெஜிடபிள்ஸ் ஃபோர்சிங். இது மாதிரி மாடி இந்த மாதிரி இடத்துல வளர்க்குறது பில்டிங் கட்டடத்தில் வளர்க்கலாம். க்ரீன் ஹவுஸ் ஆர் பாலிகவுஸ் பாலித்தீன் வீடுன்னு சொல்லுவாங்க. பாலிகவுஸ்னால் என்னது க்ரீன் ஹவுஸ்னால் என்னது பசுமை வீடு அல்லது பாலித்தீன் வீடுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கவர்டு வித் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் டு க்ரோ கிராப்ஸ் அண்டர் பார்சியலி ஆர் ஃபுல்லி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் டு கெட் optimum growth and productivity. It is the fastest growing sector in the agriculture worldwide. இது என்னது இது வந்து ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய பொருளால் அமைக்கப்பட்ட என்னது சர்ஃபேஸ் க்ரோ கிராப்ஸ் என்னது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அப்படின்றது ஒளி ஊடுருவக்கூடிய பொருள்களால் அமைக்கப்பட்ட மேற்கூரை இருக்குல்லம்மா அது மேலே அதுக்கு கீழ் மேற்கூரையின் கீழ் பயிர்களை வளர்க்கும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து போதிய அளவு வளர்ச்சி மற்றும் உற்பத்தியை பெருக்குவதற்காக முற்றிலுமாக அல்லது பகுதியளவோ கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இங்கே வந்து இருக்கும். இதோட சூழ்நிலை வந்து அதோட ஆப்டிமம் க்ரோத் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் டு கெட் ஆப்டிமம் க்ரோத் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். இது வந்து இந்த உலக அளவில் பின்பற்றப்படும் ஒரு வேர்ல்டு வைடில் பின்பற்றப்படும் ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர். இது க்ரோவிங் செக்டர் இந்த அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு வைட். ஓகே. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் பசுமை வீட்டின் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் கண்டினியூஸ்லி. நோய் இல்லாத தாவரங்களை தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ண முடியும் உற்பத்தி செய்ய முடியும். வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் இஸ் வெரி லேஸ். பயிர்களுக்கு என்னது மிக குறைந்தளவு நீரே போதுமானதாக இருக்குது. ஈல்ட் இஸ் வெரி ஹை கம்பேர்ட் டு அவுட்டோர் கல்டிவேஷன். என்னது திறந்த வெளியில் பயிரிடப்படும் பயிர்களை விட இதோட மகசூல் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். கல்டிவேஷனாக அதிகம் ஈல்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். லிமிட்டட் பெஸ்டிசைட் இஸ் நீடட். என்னது பூச்சிக்கொல்லி பயன்பாடு இதில் குறைவாக தான் இருக்கும். இட் ப்ரொடக்ட்ஸ் பிளான்ஸ் ஃப்ரம் அன்சர்டன் வெதர். சாதகமற்ற சூழ்நிலை இது என்னது தாவரங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது பாதுகாக்குது. நெக்ஸ்ட் ஃப்ளோரிகல்ச்சர் ஆர் ஃப்ளவர் ஃபார்மிங். பூக்களை எப்படி வளர்க்குறது பார்க்கலாமா. ஃப்ளோரிகல்ச்சர் இஸ் த ஆர்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் இன் கார்டன் ஃபார் பியூட்டி ஆர் ஃப்ளோரிஸ்ட்ரி. இது என்னது ஃப்ளவர்ஸையும் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸையும் என்னது ஃப்ளோரிகல்ச்சர் என்னது மலர் பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரிகல்ச்சர் அந்த பண்ணையில் அதை உற்பத்தி செய்கிற முறை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கன்சர்ன்ட் வித் க்ரோவிங் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ், கட் ஃப்ளவர்ஸ், பெட்டிங் ஃப்ளவர்ஸ், foliar spotted flowers, arboriculture trees, turf grass for beautification and value-added products like essential oil, pharmaceutical and nutraceutical compounds அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது
பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ்னு இது பாரம்பரிய மலர்கள், மொட்டு வீடு மலர்கள், தரை ஒட்டிய மலர்கள், சிற்றிலை உடைய தொடர் தாவரங்கள், மரம், ட்ரீஸு, சின்ன பொருட்கள் இருக்கும்ல, சிறு பொருட்கள், இதெல்லாம் என்னது வளர்ப்பதை இதை பற்றி குறிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா அழகிற்காகவும், பியூட்டிஃபிகேஷனாகவும், வாசனை எண்ணெய்கள் தயாரிக்கிறதுக்காகவும், என்னது மருந்து பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு, ஊட்டச்சத்து மருந்து பொருட்கள் போன்ற என்னது மதிப்புமிக்க பொருட்களுக்காக இது வளர்க்கப்படுகிறது. காம்பவுண்ட்ஸ் மதிப்புமிக்க பொருட்களுக்காகவும் இது வந்து என்ன பண்ணுறோம், வளர்க்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஜெரேனியம்ஸ் அப்படிங்கிறது தோட்ட செடிவைகள், பொலாரிகோனியம், புஸ்லிங்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பெசன்ஸ் நெக்ஸ்ட்டு சாமந்தி, கிரைசாந்திமம் அண்டு பெட்டூனியா இதெல்லாம் வளர்க்குறாங்க ஃப்ளவர் ஃபார்மிங்கில். இதில் இன்ஃபர்மேஷன் பிட் பார்க்கலாம். தகவல் துளி என்ன கொடுத்துருக்காங்க, பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படின்னா என்னது, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. PMFBI பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம். இட் இஸ் அன் அக்ரிகல்ச்சர் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆஃப் அன் இந்தியன் கவர்மெண்ட். அண்டர் த ஸ்கீம் the central government provides insurance cover and financial assistance to farmers. It was launched on 18th February 2016. இது என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இந்திய நடுவண் அரசு மூலமாக இது வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில் கீழே பார்த்து அப்படின்னா மத்திய அரசு என்ன பண்ணுறது, விவசாயிகளுக்கு நிதி உதவியும் பயிர் காப்பீட்டும் இதில் வழங்குது. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் it was launched 18 February 2016. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸோட யூசஸ் என்ன, ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். தே ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பர்சனல் நீட்ஸ் அண்டு ரிலீஜியஸ் அண்டு செரிமோனியல் ஆஃபரிங்ஸ், ஃபங்க்ஷன் இந்த மாதிரி மதம் சார்ந்த ஃபங்க்ஷன்ஸ் சடங்கு நிகழ்வுகளுக்கு யூஸ் பண்ணுறோம். த இம்பேக்ட் கலர் அண்டு பியூட்டி டு த கார்டன், என்னது தோட்டங்களுக்கு வண்ணத்தையும் அழகையும் அளிக்குது கார்டனுக்கு. த இன்க்ரீஸ் கண்ட்ரிஸ் எக்னாமி, நாட்டின் பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். லேண்ட்ஸ்கேப் ஹார்டிகல்ச்சர் இஸ் த ஸ்டடி ஆஃப் டிசைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் லேண்ட்ஸ்கேப் இன் ஹோம்ஸ், பிஸ்னஸ், ஃபர்ம்ஸ் அண்ட் பப்ளிக் ஏரியாஸ் டு இமிட்டேட் நேச்சுரல் சீனரி. நில அமைவு தோட்டங்கள் சொல்லுவாங்க. லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அது நில அமைவு தோட்டங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டங்கள் வந்து வீடுகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஹோம்ஸு, பிஸ்னஸ், வணிக வளங்கள், பொது இடங்களில் நிலத்தோட்டம் ஒரு திட்டமிட்டு வடிவமைச்சு என்ன பண்ணுறோம், நேச்சுரலாக அதை பற்றி ஒரு தோட்டங்கள் அமைக்கிறது தான் நில அமைவு தோட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருங்க கார்டன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருமா, இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் என்ன பண்ணுறோன்னா வடிவமைக்கிறது, திட்டமிட்டு பப்ளிக் ஏரியாஸ் டு இமிட்டேட் நேச்சுரல் சீனரி, கன்ஸ்ட்ரக்டிங் லேண்ட்ஸ்கேப், டிசைன் பண்ணி ஸ்டடி ஆஃப் டிசைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் லேண்ட்ஸ்கேப். ஓகே, நெக்ஸ்ட்டு மேனுரிங். மேனுரிங்னா என்னதுன்னா உரம்னு உங்களுக்கு தெரியும். மேனுரிங்னா உரமிடுதல். பயோமேனுரிங்னா அந்த உயிர் உரமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோமேனுரிங். ஆர்கானிக் மேனர்ஸ் ஆர் predominantly derived from plants, debris, animal feces and microbes that make the soil fertile by adding nutrients like nitrogen. Few of them are listed below. என்னது ஆர்கானிக் மேனர்ஸ்னு அந்த தாவர கழிவுகள். இது எதுலேருந்து வந்தது அப்படின்னா விலங்கு கழிவுகள், நுண்ணுயிரிகளின் மைக்ரோப்ஸ் அதோட சிதைவுகள், இதில் இருந்தால் என்ன உருவாக்கப்படுது அப்படின்னா ஆர்கானிக் மேனர்ஸ் உருவாக்கப்படுது. எதுலேருந்து கிடைக்குது, பிளான்ட் டெப்ரிஸ்னு இது தாவர கழிவுகள், அனிமல் ஃபேசிஸ், மைக்ரோப்ஸ் இதிலேருந்து சிதைக்கப்பட்டு அதிலிருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆர்கானிக் மேனர்ஸ் கரிம உரங்கள் நம்மளுக்கு உருவாக்கப்படுது. இந்த இவ்வகை உரங்கள் வந்து நைட்ரஜன் போன்ற ஊட்டச்சத்தை மண்ணிற்கு வழங்கி என்ன பண்ணுது, சாயில் ஃபெர்டைல் அப்படின்னு என்னது மண்ணிற்கு வளத்தை உருவாக்குது. இந்த உரங்கள் வந்து என்னது மண்ணிற்கு வழங்கி அவற்றை வளமானதாக மாற்றுது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னது அனிமல், இதோட உரங்கள் பற்றி கீழே கொடுத்துருக்காங்க. இதோட லிஸ்ட்டு ஃபியூ ஆஃப் தம் ஆர் லிஸ்டட் பிலோ. ஃபஸ்ட் என்ன அனிமல் மேனர்னா என்னது விலங்கு உரங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் இஸ் யூரின் ஃப்ரம் லைவ் ஸ்டாக்ஸ் like cattle, horses, pigs, sheep, chickens, turkeys, rabbits, etc. Manners from different animals have different qualities and different application. இந்த இதில் இருக்கிற அனிமல்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய என்ன கிடைக்குது, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வளர்ப்பு பிராணிகளான என்னது கேட்டில், ஹார்ஸு, பிக்ஸு, சீப், சிக்கன், டர்க்கிஸ், ரேபிட்ஸ் இதிலேருந்து
நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய என்னது கோமியம் அப்படிங்கிற சிறுநீர் கிடைக்கும், சாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கிடைக்குது. இதிலேருந்து மேனூர்ஸ் நம்மளுக்கு உரங்கள் வந்து கிடைக்குது. இந்த வெவ்வேறு அனிமல்ஸ்லேருந்து இந்த மாதிரி பெறக்கூடிய உரங்கள் வந்து நம்மளுக்கு வெவ்வேறு டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்கும், அதில் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் நிறைய பயன்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம் யார்ட் மேனூர், தொழுப்பண்ணை உரம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேட்டில், இது என்னது ஒரு கலவை, கால்நடைகள் ஒரு கலவைன்னு சொல்கிறாங்க. என்னென்ன கலந்துருக்கு இதில்? டங்க்னா என்னது சாணம், யூரின் சிறுநீர், லிட்டர் மெட்டீரியல் மாட்டு கொட்டங்கள் தரைமேல் இருக்கிற அந்த கழிவுகள் லிட்டர் மெட்டீரியல் அண்ட் அதர் டேரி வேஸ்ட், அந்த வேஸ்ட் பண்ணை கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆவரேஜ் வெல் டீகம்போஸ்ட் ஃபார்ம் யார்ட் மேனூர் கண்டெயின் 0.5% நைட்ரஜன், 0.2% அவைலபிள் பாஸ்பேட் அண்ட் 0.5% அவைலபிள் பொட்டாஸ். என்ன சொல்கிறாங்க? நன்றாக சிதைந்த இந்த உரம் வந்து என்னது, இந்த பண்ணையில் கிடைக்கிற இந்த ஃபார்மில் கிடைக்கிற உரம் மேனூர் இதிலேருந்து கிடைக்கிற உரம் தான் என்னது, என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த உரத்தில் சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா 0.5% நைட்ரஜன் இருக்கும், அந்த டீகம்போஸ்ட் என்னென்ன இருக்குன்னா 0.2% பாஸ்பேட் இருக்கும், 0.5% பொட்டாஷ், இதெல்லாம் இதில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது இந்த உரத்தில். இது அப்படி ஒன்றாக சேர்ந்து மிக்சரில் இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு சீப் அண்ட் கோட் மேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கண்டெயின்ஸ் ஹையர் நியூட்ரியன்ஸ் தென் ஃபார்ம் யார்ட் மேனர். செம்மறி ஆடு, சீப்னு செம்மறி, கோட் மேனூர்னா வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. வெள்ளாட்டு இதோட உரங்கள் எப்படி இருக்குது, மேனர் எப்படி இருக்குன்னா இட் கண்டெயின்ஸ் ஹையர் நியூட்ரியன்ஸ் தட் ஃபார்ம் யார்ட் மேனர். இது என்னது அதிக அளவில் தொழுப்பண்ணை காட்டிலும் இந்த உரம் வந்து என்னது அதிக அளவு சத்துக்கள் கொண்டது. இட் கண்டெயின்ஸ், இதில் என்ன அதிகமாக இருக்குன்னா 3% நைட்ரஜன் இருக்குது. ஆனால் ஃபார்ம் யார்டில் மேனூரில் எல்லாம் இருக்குது 0.5 நைட்ரஜன் தான் இருக்குது. இதில் 3% நைட்ரஜன் இருக்குது, 1% பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இருக்குது அண்ட் 2% பொட்டாசியம் ஆக்சைடு இருக்குது. கம்போஸ்ட் அப்படிங்கிறது என்னது கலப்பு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்போஸ்ட் இஸ் எ சாயில் கண்டிஷனர் as well as a fertilizer that is rich in nutrients. It is produced by natural decomposition of organic matter such as crop residues, animal waste, food waste, industrial and municipal waste by microorganisms அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது மண்ணை வளப்படுத்தக்கூடிய பொருள் அல்லது உரமாக இருக்குது, அதிக சத்துக்களை கொண்டுள்ளது. இதில் கரிம பொருள்கள் என்னென்ன இருக்குது? ஆர்கானிக் மேட்டர் என்ன பார்த்தோம்னா கிராப் ரெசிடியூஸ் அப்படின்னு இந்த பயிர் கழிவுகள், அனிமல் வேஸ்ட் இருக்கும், ஃபுட் வேஸ்ட் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் அண்டு முனிசிபால் வேஸ்ட் அப்படி நகராட்சி கழிவுகள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட சொல்ல நுண்ணுயிரிகளால் என்ன பண்ணுது, மைக்ரோ ஆர்கனைஸால் என்னது இயற்கையான முறையில் சிதைவடைய செய்து இது உருவாக்கப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ரீன் மேனூர் அப்படிங்கிறது பசுந்தாள் உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் மேனூர் இஸ் அப்டைன்ட் பை கலெக்ஷன் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் க்ரீன் லீவ்ஸ், ட்ரைங்ஸ் ஆஃப் ட்ரீஸ், field burns etc. Green manure improves soil structure, increases water holding capacity and decreases soil loss by erosion. It also helps in reclamation of alkaline soils and reduce weed proliferation. It is a manure obtained from undecomposed green material derived from leguminous plants. என்ன சொல்கிறாங்க, பசுந்தாள் உரம் அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்கன்னா க்ரீன் லீவ்ஸு, மரக்கிளைகள், ட்வைங்ஸ் ஆஃப் ட்ரீஸ்னு அது மரக்கிளைகள், புதர் செடிகள், ஃபீல்ட் பன்ஸுன்னு புதர் செடிகள், இந்த மாதிரி வயல்வெளி நீர்த்தேக்கங்களில் வளரும் செடிகள், இதெல்லாம் பலவற்றை சேகரித்து என்ன பண்ணுறாங்க, மக்க செய்து ஒரு உரத்தை தயாரிக்கிறாங்க. அதான் மக்க செய்து தயாரிக்கப்பட்டதை என்ன சொல்லுவாங்க, மேனூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை மண்ணின் அமைப்பை என்ன பண்ணும், நல்லா டெவலப் பண்ணும், நல்லா உயர்த்தும். இதோட கெப்பாசிட்டி, ஹோல்டிங் கெப்பாசிட்டி, டிக்ரீஸ் சாயில் லாஸ் பை எரோஷன், இன்க்ரீஸ் வாட்டர் ஹோல்டிங். நெக்ஸ்ட்டு என்னது, மண்ணின் அமைப்பு வருதும், நீர்த்தேக்கு திறனை அதிகரிக்கும், மண் அரிப்பு ஏற்படுவதையும் மண் இழப்பையும் இது தவிர்க்கும். இதுவே மண்ணின் காரத்தன்மையை சீர்படுத்தி என்ன பண்ணும், ஆல்கலைன் சாயில்ஸ் அதை ரெடியூஸ் பண்ணும். ஆல்கலைன் அப்போ என்னது சீர்படுத்தி களைச்செடிகள் உருவாவதை என்ன பண்ணும், கட்டுப்படுத்தும். லெகுமினேஸ் தாவரங்கள் பேபேசி குடும்பத்தை சார்ந்தது. லெகுமினேஸ் தாவரங்கள் எது குடும்பத்தை சார்ந்தது, பேபேசி குடும்பம், அந்த ஃபேமிலிஸ் சார்ந்தது. அந்த தாவரங்கள் சிதைவடையாத மக்காத அந்த இலைகளிலிருந்து என்ன பண்ணுது, உரம் நேரடியாக நம்மளுக்கு கிடைக்கிது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சன் ஹெம்ப் அப்படின்னா இந்த குரோட்டோலேரியா ஜென்சியா சணல் சொல்வோம்ல, சணல் நார்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செபானியா ஆக்யூலேட்டா, டைன்ஸ் அப்படின்னா இது முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ்பானியா
ஆக்குலேட்டா, செஸ்பானியா ஆக்குலேட்டா. நெக்ஸ்ட்டு செஸ்பானியா அப்படிங்கிறது என்னது, அகத்தி சொல்லுவாங்க. செஸ்பானியா என்னது, ஸ்பீசியோஸா, செஸ்பானியா ஸ்பீசியோஸா, அகத்திக்கீரை. இதெல்லாம் வந்து டைரெக்டாக கிடைக்குது, மேனர் டைரெக்டாக கிடைக்குது. டீகம்போஸ் ஆக அன்டீகம்போஸ்ட்னா என்னது, டீகம்போஸ் ஆக மக்காமல் சிதைவடையாமல் டைரெக்டாக உரமாக வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து பசுந்தாள் உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரீன் மேனூர். நெக்ஸ்ட்டு பயோஃபெர்டிலைசர் அப்படின்னா உயிரி உரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ எதுனா அதில் இருக்கும் அப்படின்னா லிவிங் மைக்ரோ ஆர்கனைசம், உயிருள்ள நுண்ணுயிரிகள் கலந்த பொருட்கள் தான் சொல்கிறாங்க. விச் when applied to seed, plant surface or soil colonize the rhizosphere or the interior of the plant and promote growth by increasing the supply or availability of primary nutrients to the host plant. என்னது, இதோட சீட்ஸு தாவரங்களில் என்ன பண்ணும், பிளான்ஸில் சர்ஃபேஸில் என்ன பண்ணும், சீட்ஸு பிளான்ட் சர்ஃபேஸ் அல்லது என்னது சாயில் வந்து பயன்படுத்துகிறப்ப தாவரத்தில் உட்பகுதியில் இன்டர்சைடு என்ன பண்ணும், இன்டீரியர் ஆஃப் த பிளான்ட், இந்த தாவரங்களில் உட்பகுதியில் ரைசோபியம் அப்படிங்கிற முண்டுகள் வேர் முடிச்சுகள் வந்து உருவாகும். வேர் முடிச்சுகள் உருவாக்கி ஓம்பீரில் ஹோஸ்ட் செல்லுக்கு என்ன பண்ணும், ஓம்பீரிலுக்கு ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு முதல்நிலை ஊட்டச்சத்தை அதிகரிப்பதன் மூலம் தாவர வளர்ச்சி என்ன பண்ணும், தூண்டுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி நியூட்ரியன்ஸை கொடுக்குது ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பயோஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பயோஃபெர்டிலைசர் உயிர் உரங்களின் வகைகள் இருக்குது. இது எதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைசோபியம் இருக்குது, அசோஸ்பைரிலம் இருக்குது, மைக்கோரைசா, அசிட்டோபாக்டர், அசோலா அப்படிங்கிற அதோட டைப்ஸ் இருக்குமா. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேவா. இந்த வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா, இதோட கண்டினியூ பார்க்க விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2ல் இந்த வீடியோவோட தொடர்ச்சி இருக்கும். ஓகேவா. Thank you to all.